ஐஎன்எஸ் விக்ராந்த் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து அரேபியன் சீல மூவ் ஆயிடுச்சு. கப்பல்னாலே சீல தான் இருக்கணும். இப்போ வந்து 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்ம வச்சிருக்கோம். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து when it moves it will not move alone. அது தனியாவே மூவ் ஆகாது. அதுல 26 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? அது வந்து மூவ் ஆகுது அப்படின்னாலே ஒரு இவ்வளவு பெரிய கண்ட்ரில 2 தான் இருக்கு. சைனாட்ட 2 இருக்கு, 3வது ஆபரேஷனலைஸ் ஆயிடுச்சு, 4வது கட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கண்ட்ரியா இருந்தாலும் சரி இதுக்கு மேல வச்சிருக்க முடியாது ஏர்கிராஃப்ட் கேரியர். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ். அப்ப அது தனியா மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆகுது அப்படிங்கும் போது அதோட சேர்ந்து destroyers, corvettes, frigates, submarines எல்லாமே மூவ் ஆகும். இட்ஸ் a huge battle group னு சொல்லுவாங்க. அது வந்து அரேபியன் சீல நிலை கொண்டிருக்கு. இப்ப அரேபியன் சீல நிலை கொண்டிருக்குன்னா அது பக்கத்துல என்ன இருக்கு? கராச்சி போர்ட். இப்ப நேவல் பிளாக்கேட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா within hours கராச்சியை பிளாக்கேட் பண்ணிடுவாங்க. கராச்சி போர்ட்டுக்குள்ள யாரும் போக முடியாது, வர முடியாது. இதை எதிர்கொள்றதுக்கு பாகிஸ்தான்ட்ட இது கிடையாது. ஏர்கிராஃப்ட் கேரியரோ நேவின்றது வந்து நம்ம பிக் டாடினா பாகிஸ்தானோட நேவி வந்து குழந்தை. நான் ஈவன் பிறக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நேவி இருக்கு. ரைட்டுங்களா? கம்பேரிஷன் நான் சொல்றேன். இது வந்து இந்த ப்ரிப்பேர்னஸ்ன்றதுக்கு மட்டும் தான் நான் விளக்கம் சொல்றேன். வார் என்பது பதற்றம்ன்றதே கிடையாது. we just moved on INS விக்ராந்த். இத தவிர வேற எதுவுமே செய்யல. ஆனா அதர் சைடு, அட்வர்சரி சைடு, பாகிஸ்தான் சைடுல என்ன செய்றாங்க அப்படின்னா ஷக்கர்கட் பல்ஜின்னு ஒன்னு இருக்கு, பஞ்சாப் அண்ட் ஜம்முக்கு நடுவுல அந்த நெக்கு கிட்ட. அது வந்து என்ன பாத்தீங்கன்னா வரலாறுல ஒவ்வொரு பெரிய பெரிய போர் நடக்கும்போது அது வந்து டேங்க் பேட்டில்ஸ்க்கான ஒரு இது. ரைட்டுங்களா? நம்ம லெப்டினன்ட் கேத்ருபால்னு முதல்ல பரம்பீர் சக்ரா வாங்கினதும் அங்கதான், அந்த கேவலரி ரெஜிமெண்ட். அதான் மெயின் டேங்க் பேட்டில்ஸ். அந்த இடம் ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவே 1 அல்ஃபா போகுது பாத்தீங்களா, அந்த இடத்துல பார்டர்ல க்ளோஸா இருக்கும். ஸோ எனி ட்ரூப் மூவ்மெண்ட் இன் டு ஜம்மு காஷ்மீர் இந்த ரோட்ல தான் போகணும். இதை இன்ட்ரடிக்ட் பண்ணாங்கன்னா எதுவும் ஆகாதுங்கிறதுனால அவங்க தி கம் க்ளோசர். இந்த பேட்டில் வந்து டெசிசிவ் பேட்டிலாக இருக்கணும். ஸோ இது வந்து முதல் இதாக வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கன்ஸை மூவ் பண்ணுறாங்க ஃபார் திஸ் பேட்டில். அவங்களுடைய ஆர்மட் டிவிஷன்ஸை மூவ் பண்ணுறாங்க. இது ஏன்னா உங்களுக்கு நம்ம நாட்டை பயமுறுத்துறது கிடையாது. அவன் பயந்துட்டான், அவனுடைய ஜெட்ரினஸ்ம்பாங்க, ஜெட்ரி ஆகிட்டான். இப்போ இந்தியா நம்மளை எங்கே அடிக்க போகுது, எப்படி அடிக்க போகுது, என்ன ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் நம்ம வந்து ஒரு இதை பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவனுக்கு தெரிகிற மாதிரி அவன் வந்து பிஓகே கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு உலகமே சொல்லுவோம். யார் வேணாலும் பிஓகே எடுப்பாங்கன்னு அவன் வந்து அதுக்கான டிஃபென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஆனால் அங்கே போய் அடிக்கிறதுக்கு வந்து இது முட்டாள் தேசம் கிடையாது. ஸோ இந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கே அடிப்பேன், எப்போ அடிப்பேன், எப்படி எடுப்பேங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் வந்து கெஸ் பண்ணுவான். அவன் கெஸ் பண்ணிட்டு அவனால கெஸ்ஸிங் கேம் தான். அவனுக்கும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கு, அவனுக்கும் தெரியும் எங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. உங்களுக்கும் எனக்கும் நான் தெரியாது. he is better well informed than you and me. நம்ம இந்த நாட்டில் உள்ள பிரஜைனாலும் நம்மளுடைய தேசியம் வந்து நம்மளுடைய தலைமை வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்ணுது அங்க அப்படிங்கிறது வந்து there is no need for you and me to know. உங்களுக்கும் எனக்கும் அது தேவை கிடையாது. ஏன்னா வந்து அது தேசியத்தோட கவலை, இது எல்லாமே அங்க பார்த்துப்பாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்கிற தேசியம் வந்து அதை பற்றி கவலைப்பட்டே ஆகணும். அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம இது ஒரு வண்டி மூவ் ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் இது எங்கேயோ மூவ் ஆகுது, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது. இன்னமும் வந்து டெஃபினட் பிளான் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது என்ன பிளானாக இருந்தாலும் சரி சக்கட்கட் பல்ஜில் ஒரு பேட்டில் வந்து கண்டிப்பாக நடக்கும் எப்பயுமே. அதனால அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க வந்து டிஃபென்சிவ் போஸ்டர் தான், அது ரிப்போஸ்டேன்னு சொல்கிற ஒரு டிஃபென்சிவ் போஸ்டருக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய மூவ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா we don't know. ஏன்னா அது வந்து யாருக்கும் தெரியாது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத. அது வந்து ரொம்ப டாப் சீக்ரெட், அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்தியா இஸ் செட். ப்ரிப்பேர்ட்னஸ்ங்கிறது வேற, வார் மாங்கிங்கிறது வேற.